ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள், மனுதாரர் திருமணத்திற்கு முன் 2017ஆம் வருடம் முதல் அவரது மனநிலை பாதிக்கப்பட்டதற்கு தனியார் மருத்துவமனையிலும், திருமணத்திற்கு பின் 2023 அரசு மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெற்றுள்ளார். திருமணத்திற்கு பிறகு கணவர் கூறியபடி தொடர்ந்து சிகிச்சைக்கு ஒத்துழைக்க மறுத்தும் 1.5 வயது குழந்தையுடன் தனியாக வசித்து வருகிறார். இந்த பாயிண்டை நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 1.5 வயசு குழந்தையுடன் தனியாக வசித்து வருகிறார். மனுதாரரின் நடவடிக்கையால் மனுதாரருக்கு ஆதரவாக அவரது கணவர் நடக்க மறுத்து வருகிறார். மனுதாரரின் நடவடிக்கையால் அவரது கணவர் விவாகரத்து கேட்டு வழக்கு தாக்கல் செய்துள்ளார். மனுதாரர் முறையாக சிகிச்சை எடுத்துக்கொள்ளாத நிலையில் மனுவில் குறிப்பிட்டுள்ள பிரச்சினை சம்பந்தமாக பொது இடத்தில் எதிர்மனுதாரர்கள் அவர்கள் வசிக்கும் பகுதிக்கு சென்று எதிர்மனுதாரர்கள் சார்ந்துள்ள சமுதாயத்தை குறிப்பிட்டு அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வருகிறார். எதிர்மனுதாரர்கள் மற்றும் காவல்துறை மீது அடிப்படை ஆதாரமற்ற மிகைப்படுத்தப்பட்ட இம்மனுவை கொடுத்துள்ளார். ஏங்க, ஹஸ்பண்டே சரியில்லாட்டி ஒரு பொண்ணு தனியாக இருக்குது குத்தமா? அவனே ஒத்துக்கிட்டு இருந்திருக்கான் 1.5 வயசு குழந்தையோட நான் தனியாக இருக்கேன்னு. அந்த 1.5 வயசுலேருந்து இப்போ வரைக்கும் என் பொண்ணு பூஜ்ஜியஸில் படிக்கிறான் ஸ்கூலு. இப்போ வரைக்கும் 3வது மாதம் என் புருஷன் விட்டுட்டு போனதுலேருந்து இப்போ வரைக்கும் அம்மா அப்பா யார்கிட்டையும் எதிர்பார்க்காம நான் வேலை பார்த்து என் பிள்ளைய வளர்த்து வரேன். பைத்தியம்தான் வேலை பார்த்து பிள்ளைய தனிச்சையாக நின்று வளர்க்குமா? என்னோட அம்மா அப்பா என் பையனை பார்த்துக்கிட்டாங்க, இல்லை நான் சொல்லலை. ஆனால் பொம்பளை பிள்ளை எனக்கு ஒன்று இருக்குது. அந்த பொம்பளை பிள்ளைய நான் தான் இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன். சரியா? என் புருஷன் சரி இல்லைங்கிறதுக்காண்டி நான் அவன் மேலே டிவிசி மெயின்டெனன்ஸ் கேஸ் போட்டிருக்கேங்க. அவன் இதிலேருந்து தப்பிக்கிறதுக்காண்டி என் மேலே டைவர்ஸ் கேஸ், அதாவது என்னை கண்டவங்க கூட போனான்னு சொல்ல முடியாத ஒரே காரணத்துக்காண்டி என்னை மனநலம் வைக்கப்பட்டவன்னு சொல்லி டைவர்ஸ் வாங்கலான்னு நினச்சி கிரவுண்ட் போட்டான். ஆனால் அந்த மனுலையும் அவன் மேலே தான் தப்புன்னு சொல்லி அந்த மனு தள்ளுபடி ஆயிட்டு குழந்தை இல்லத்தில் சரணாலயத்தில் கொண்டு என் பிள்ளையை விட்டான். அதுலேயும் அவன் மேலே தான் தப்பு, இவனை தான் லூசு பிடிச்சிருக்குன்னு சொல்லி அந்த மனுவை இவங்க தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அப்போ இத்தனை அடிப்படையே இல்லாத ஒரு ஆதாரத்தை வச்சுக்கிட்டு இந்த எஸ்ஏ தேவமார்கிட்ட பணத்தை வாங்கிட்டு இப்படி கீழ்த்தரமாக நடந்து மிஸ்டேக் ஆஃப் ஃபேட்டு போட்டு என் வழக்க முடிச்சிருக்கான். இந்த பொழப்பு பழைக்கிறதுக்கு இவனுக்கு ஒரு காவல்துறையில் ஒரு அங்கி வர எங்க கவர்மெண்ட்டு இதெல்லாம் நீங்கள் கண்டுக்கிட மாட்டிங்களா? இப்படிலாம் காவல்துறையில் எத்தனையோ பேரை அடித்து கொள்றீங்க. இந்த மாதிரி பெண்களுக்கு இந்த மாதிரி விளைவிச்சிங்கன்னா உங்களுக்கு எப்படிங்க ஓட்டு போடுவாங்க? டிஎம்கேக்கு ஓட்டு போடணுங்கிறவங்க கூட இந்த காவல்துறை நினைச்சா ஓட்டு போட மாட்டாங்கங்க. பைத்தியமாங்க. எனக்கு ப்ரூவ் பண்ண சொல்லுங்க ஆழ்வாரை. இப்போ ஆழ்வார் ஸ்டேஷனில் இல்லை, ப்ரூவ் பண்ணணும் அவன் எனக்கு. நான் கண்டிப்பாக அவங்கள கோர்ட்டில் கேஸ் போட தான் போகிறேன். என்ன மாதிரி எத்தனை பெண்களுக்கு இந்த மாதிரி ஆழ்வார் பண்ணியிருப்பான்? இதுக்கெல்லாம் ஒரு நியாயம் வேண்டாமா? ஏம்மா நான் பைத்தியங்கிறது எனக்கே தெரியாதம்மா. நான் தனியாக 2 வருஷமாக பாப்பா குடியில் இருக்கேம்மா. நான் பைத்தியம்னா நான் பைத்தியகாரத்தில் போய் இருக்க வேண்டியதானம்மா. இத்தனைக்கு லாயருக்கு படித்து லாயராக்கு வேறு படிச்சுட்டு இருக்கீங்க. கேஸ்லேயும் நான் டிவிசி மெயின்டெனன்ஸ் கேஸ் ஆலங்குளத்தில் நடக்கு. டைவர்ஸ் கேஸ்லேயும் என் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க கேஸை. நான் டைவர்ஸ் வேண்டாம் சேர்ந்து வாழ்றேன்னு சொன்னேன் ஒரே காரணத்துக்காண்டி. ஏங்க அப்போ நீதிபதி கொடுத்தது பொய்யாங்க? சரி, நான் பைத்தியமாக தாண்டே இருக்கேன் ஆழ்வார் பொட்ட. நான் பைத்தியமாக இருந்தாலும் பைத்தியத்தை அடிக்க சொல்கிறது கரெக்டாக தப்பா? இதுக்கே உங்கள் மேலே ஒரு செக்ஷன் போடணும் பாரு. மண்டே நீ என்னனால அரசம் பண்ணிட்டு போ. இப்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாலா சார் தான் எல்லாம் நிர்வாகத்தில் இருக்காங்க. அவங்க நல்ல நேர்மையான அதிகாரி தான். நீயா நானான் மோதுறோம். மண்டே நீயா நானான் ஜெயிக்கிறோம்ல. என்னை நீ படுத்தின பாடுக்கு நீ கண்டிப்பாக அனுபவிக்கணும் ஆழ்வார். என்னை மட்டும் இல்லை, எத்தனை பேரையும் நீ படுத்திருக்க. அதனால தான் நீ கண்டிப்பாக சொல்கிறேங்க. இவன் கண்டிப்பாக விளங்காமலே போகிறான். ஏன்னா இவன் இப்படி படுத்தினதுக்கு தான் இன்றைக்கி இவனுக்கு தெரியாமல் இவன் மேலே துப்பாக்கி சூடு நடத்துனாங்க சமத்துவபுரத்தில். சரியா? இவன் ஒழுக்கமாக இருந்தான்னா இவன் மேலே ஏங்க துப்பாக்கி சூடு நடந்தாங்க? புருஷன் இல்லாத பொண்ணுங்களெல்லாம் படுக்க கூப்பிடுதாங்க. இவன் மேலே ஒரு எஸ்ஐயா மூஞ்சியில் காரி தான் துப்பணுங்க. அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போகலாட்டி என்னை மாதிரி போராடுற பெண்களை பைத்தியம்னு சொல்கிறான்.
இவனுக்கு ஒரு காவல்துறையில் ஒரு யூனிஃபார்ம் வேற ஒரு கேடாக கொடுத்துருக்காங்க. இவனால் என்னங்க செய்யறது? ஏன்டா இப்படி அட்டூழியம் பண்ணுறீங்களாடா? உங்களுக்குலாம் கவர்மெண்ட்டில் சம்பளம் தரலையா? சோத்த திங்கிங்களா இல்லை பீய திங்கிங்களா? ஆழ்வார் பொட்ட இப்போ நான் அரெஸ்ட் பண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ நீ என்னனாலும் பண்ணிக்கோ. நீ பேசுகிறதுக்கு நீ வந்து செஞ்சதுக்கு எல்லா ஆதாரம் இருக்குது. நான் ஏன் உனக்கு பயப்படணும்? நான் உனக்கு பயப்படணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. ஒரு பொம்பளை பிள்ளைன்னு கூட பார்க்காம, ஒரு பச்சை பிள்ளைய வச்சிருக்கான்னு கூட பார்க்காம, ஈனங்கட்ட பிறவி இப்படி நீ நடந்துக்கிட்டனா, காவல்துறை யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு இப்படி நான் நடந்துக்கிட்டனா, காவல்துறை கற்பாடாக நீ இப்படி நடந்துக்கிட்டனா, காவல்துறைக்கு கலங்க விளைவிக்கக்கூடிய வகையில் நீ இப்படி நடந்துக்கிட்டனா, எங்களை மாதிரி பொதுமக்களோட பேச்சு இப்படி தாமல இருக்கும் உனக்கு.